பொறாமை. பாஸ்கரன் இவ்வளவு பொறாமை பிடித்தவன் என்று எனக்கு முன்பே தெரியவில்லை. புதிதாக தொழில் தொடங்க அவனிடம் ஆலோசனை கேட்கப் போனால் அவன் முகம் கருத்துப் போய்விட்டது. டே ராகவா, இப்போ உலக பொருளாதாரமே சரிஞ்சு போயிருக்கு. கையில யார்கிட்டையும் காசில்ல. எப்போ சரியாகும் என்றும் தெரியல. இந்த நேரத்துல போய் புதுசா தொழில் தொடங்கலாம் என்று சொல்ற. இந்த எண்ணத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒழுங்கா இருக்கிற வேலைய பாரு. நிலைமை சரியானதும் நானே உனக்கு சொல்றேன். அப்போ தொழில் தொடங்கு. இதே பாஸ்கவன் 3 வருஷம் முன்னாடி வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக ஊர் சுற்றி கொண்டிருந்தபோது இப்படி சும்மா இருக்காம ஏதாவது தொழில் தொடங்க என்று அவனுக்கு தைரியமூட்டி அவனை புதுசாய் தொழில் தொடங்க செய்தேன். இப்போ பாஸ்கரன் கார் பங்களா என்று வசதியாக வாழ்கிறான். நாம் தொழில் தொடங்கலாம் என்று கேட்டால் பங்கு சந்தையாம், பணவீக்கமாம். பொறாமை பொறாமை. நகையை அடகு வைத்து பலரிடம் கடன் வாங்கி 7 லட்சம் ரூபாயில் புதிதாக தொழில் தொடங்கினேன். துவக்க விழாவுக்கு கூட பாஸ்கரனை அழைக்கவில்லை. வந்தால் நிச்சயம் பொறாமைப்படுவான். பெரிய பெரிய கனவுகளோடு தொடங்கிய தொழில் எண்ணி 6 மாதத்தில் இழுத்து மூட வேண்டியதாகிவிட்டது. ஆம், 10 லட்சம் ரூபாய் நஷ்டம். இப்போது நினைத்து பார்க்கிறேன். அன்று பாஸ்கரன் பொறாமையில் சொல்லவில்லை, எனக்கு புத்தி வர வேண்டும் என்று பொறுப்போடு சொன்னான் என்று இப்போது புரிகிறது. எழுத்து சரவணன் சூர்யா.